கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கென்று ஏசாயா 51 அதிகாரம் 16 வசனம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்றும் சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத வசனத்தை யார் நமக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், வானாதி வானம் கொள்ளாத மகத்துவமுள்ள தேவன், வானத்தை அலங்கரித்த தம்முடைய ஆவியினாலே அலங்கரித்த தேவன். பிரியமானவர்களே, அவர் சர்வத்தையும் தம்முடைய அதிகாரத்தினாலே தம்முடைய வல்லமையினாலே பிரியமானவர்களே தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இப்பிரபஞ்சத்தை நித்தமும் நடத்தி கொண்டு இருக்கிறவராய், அவருடைய வாயின் வார்த்தைகளினால் நடத்தி கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் சொல்கிறதான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன? நீ என் ஜனம். யாரை பார்த்து இதனை சொல்லுகிறார் என்றால், சீயோனை பார்த்து. சீயோன் என்பது பிரியமான உலக பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும். ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிரியமான அதற்காக நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தையை வைக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள் நிறைந்தவர் ஆகிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதாக, தமது கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். அவருடைய கரம், வலது கரம், நீதியை நடப்பிக்கிற கரம். அவருடைய விரல் பிரியமானவர்களை பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஓங்கிய புயத்தினாலும் நீண்ட கரத்தினாலும் தமது ஜனத்தை அங்கே எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்ததையும் நாம் பார்க்கிறோம். மற்றொரு பக்கம் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. தம்முடைய வார்த்தையினாலும் தம்முடைய ஆவியினாலும் பிரியமானவர்களே நம்மை முடிசூட்டுகிறவராய், தம்முடைய ஜனமாய் அவர் முடிசூட்டுகிறவராய் இருக்கிறார் என்பதனை இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எரேமியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனத்திலே அங்கே எரேமியாவை குறித்து சொல்லுகிறது. நான் உன் வாயிலே, நான் என் கரத்தை நீட்டி உன் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தை உன் வாயிலே நான் வைக்கிறேன். எதற்காகவாம்? பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். எதன் அடிப்படையிலாம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன். என்ன தீர்க்க தரிசன வார்த்தை? தேவனிடத்திலே நீங்கள் ஜனமாய் திரும்ப வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு இவைகளிடத்திலே நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவனை தீர்க்க தரிசன வார்த்தைகளால் நிரப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் அங்கே எரேமியாவை தேவன் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகம புத்தகம் 18 அதிகாரம் 18வது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாயிலே என் வார்த்தையை நான் அருளுவேன். அவர் பிரியமானவர்களே, என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்வார். இயேசு கற்பித்த அவருடைய சுவிசேஷகம், பிரியமான அவருடைய உபதேசம் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 28:18 முதல் 20 வரைக்கும் நாம் பார்க்கிறோம். அது பெரிய கட்டளை என்று. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் அவர்களுக்கு போய் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஏன் அவருடைய வார்த்தையை சுவிசேஷகத்தை அறிவிக்க வேண்டும் என்றால், யோவான் 12:49 49 முதல் 50 வரைக்குள்ள வசனங்களிலே
அந்த வார்த்தை நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. இந்த வார்த்தைகளை எபிரேயர் 1 முதல் 2 வரைக்கும் பங்கு பங்காய் வகையாய் நம்முடைய முற்பிதாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவன் அதை வெளிப்படுத்தினார். யோவான் 17:8 பிரகாரம் கிறிஸ்து இயேசு தாமே அந்த ஜீவ வார்த்தைகளை, நித்திய வார்த்தைகளை நமக்கு அவர் அருளுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனெனில் ஏசாயா 40:8 அவருடைய வார்த்தையே என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:19 பார்க்கிறோம், அப்போஸ்தலனாய் பவுல் அந்த வார்த்தை நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறது என்று ஒப்புரவாக்கனுடைய உபதேசத்தை எங்களுக்கு அவர் தந்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 59:21 பார்ப்போம் என்று சொன்னார். அந்த வார்த்தையும் அந்த ஆவியையும் பிரியமானவர்களே நமக்கு அருளி சந்ததி சந்ததியாய் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலினால் நம்மோடு கூட அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்கிறார். எதற்காக? நாம் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவனாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. அது நிமித்தமாய் பிரியமானவர்களே நமக்கு எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமாக சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு அருளப்படுகிறது. நம்மோடு கூட இயேசுவின் இரத்தத்தினாலே பிரியமான உடன்படிக்கையின் உடைய உறவை, இரத்தத்தின் உறவை நம்மோடு கூட ஏற்படுத்துகிறார். அவர் நமக்கு உடன்படிக்கையின் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களையும் அருளி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தம்முடைய ஜனமாய் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.